ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண ரெசிபி என்னென்னா வெஜ் மோமோஸ் வித் ஸ்பைசி கார்லிக் சட்னி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டோம்னா நல்லா ஃபைன் சாப்டு ஜிஞ்சர், கார்லிக், கேரட், கேபேஜ், அப்புறம் பெப்பர், ஒரு க்ரீன் சில்லி. தென் அதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவருக்கு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு மைதா மாவு பிசைஞ்சு எண்ணெய் தடவி வச்சிடணும். அண்ட் தென் அதை நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா நைஸாக தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் தடியாக இருந்தால் அழுத்தமாக இருக்கும் அந்த லேயர். ஸோ நல்லா மெல்லிஸாக சேர்த்து இந்த மாதிரி ஏதாவது ரவுண்டாக உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஏதாவது டப்பா மூடி இதை மாதிரி எடுத்து கட் பண்ணி இதை வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட அந்த இது இருக்குது தெரியுமா, கொஞ்சோண்டு ஆயில் விட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரே ஒரு க்ரீன் சில்லி மட்டும் போட்டோம். அப்புறம் எல்லாமே ஃபைன் சாப்டாக இருக்கணும். இதை எடுத்து வச்சுக்கணும். அண்ட் தென் இதில் மோமோஸ் இதை வைக்கணும். அதாவது என்னென்னு நடுவில் வச்சுட்டு அந்த இதை மடித்து ஒரு பக்கம் மட்டும் மடித்து விட்டு அந்த மோமோஸை ஃபுல்லாக எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கணும். தென் அதுக்கப்புறம் என்னென்னா ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி ஸ்டீமரில் வச்சுருக்கணும். இட்லி பானையிலையோ இதுலேயோ ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே வேக வைக்கணும்னு அவசியம். ஏன்னா நம்ம நல்லா தான் தேய்ச்சிருக்கோம். அடியில் உள்ளார உள்ள ஸ்டஃபிங்ஸும் நம்ம ஃப்ரை பண்ணது தான். ஸோ வேகணும்னு இல்லை, வெள்ளோட அந்த தின் லேயர் ஆஃப் மைதா மாவுக்காக மட்டும்தான் நம்ம இது பண்ணிட்டா நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிடும். நம்மளோட கார்லிக் சட்னிக்கு என்ன பண்ணணும்னா பூண்டு, பட்டை மிளகா, அப்புறம் தக்காளி இதை நல்லா வேக வச்சுட்டு தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெயில் பூண்டை போட்டு வதக்கிட்டு நல்லா ஃபைன் சாப்டு பூண்டு வதக்கிட்டு சட்னியை நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கணும். நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கிட்டால் கார்லிக் சட்னி ரெடி. அவ்வளோதான், ஃபைனலாக நம்மளோட மோமோஸும் கார்லிக் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டாம். ஃபஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணோம், பட் நிஜமாலே நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.